ஹலோ டியர் மக்களே! மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. விவோ வாய்ஸ் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரி நார்மலா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? இவ்ளோ படிச்சிருக்கீங்களே! உங்களால இந்த வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சேனல்லயும் சொல்லியிருந்தோம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் உங்களோட மார்க்ஸ் வந்து போடப் போறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்? நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன்? என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க மனசுல ஓடிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கமேங்க. ரிட்டன் எக்ஸாம் இது எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், விவா இன்டர்வியூ இது பேஸ் பண்ணி தான் இந்த 3த்தோட மார்க்கையும் ஆட் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கில் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. விவாலயும் இப்ப நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ விவால உங்களோட மார்க்ஸ் என்னவா இருக்கும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தெம். நீங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, அவங்க உங்கள எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றத பொறுத்து. ஸோ பார்த்துக்கலாம். சரி வாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. நெறைய வீடியோல நான் பார்த்தேன். ஸோ அதுவும் டிபெண்ட்ஸ் தான். உங்கள வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே தராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க பேசின விஷயங்கள் வந்து உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா, இவங்க யாராவது கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மேபி அடுத்த 2 வாரங்கள்ல எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ, அத்தனை கேண்டிடேட்ஸ்க்கு அத்தனை நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து நார்மலா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க நமக்கு வந்து இருக்கிற கேண்டிடேட்ஸ பார்த்தா, எப்படியும் இதுக்கு 4 சதவீதத்தோட மார்க் லிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து, யாரு நெறைய மார்க் போட்டிருக்காங்க, யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரத்துல இருந்து ஒரு 1 1/2 மாசம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா, அ மார்ச் 1 வீக் இல்லன்னா மார்ச் லாஸ்ட் வீக். மார்ச் லாஸ்ட் வீக்குள்ள கண்டிப்பா எக்ஸாம்ஸ் தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துரும். யாரெல்லாம் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இத ட்ரஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அட்டெண்ட் பண்ணியாச்சு. நீங்களும் நல்லபடியா கண்டிப்பா பாஸ் ஆகுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. ப்ரே பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கணும். மேக்ஸிமம் யாரெல்லாம் இது வேணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு வேலை பார்த்தீங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த வேலை கிடைக்கும். பாய் மக்களே!